எங்க ஹஸ்பண்டுக்காரனுக்கு ஆசையா சாப்பாடு கொடுத்து அவன் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பி விடுறா. வேலைக்கு போன இடத்துல அவன் ஃப்ரெண்டும், டேய் நீங்க வேலைக்கு வந்ததும் உன்னோட பொண்டாட்டி வேற ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஜாலியா இருக்கான்னு சொல்ல, இது கேட்டது இவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுது. ஹீரோவும் ஒய்ஃபு கிட்ட கேட்கலான்னு போறான். ஆனா அவளோட அப்பாவி முஞ்ச பார்த்ததுமே கண்டிப்பா இவ அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு அவனே அவன மனசு தேத்திக்கிறான். இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோ அவன் ஒய்ஃப்ட நான் வேலை விஷயமா வெளியே போறேன், வர ஒரு வாரம் ஆகும் சொல்லிட்டு போறான். ஆனா இவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான், வீட்டை பார்த்த மாதிரி ஏதோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ இல்லையான்னு கேட்பான். அந்த பொண்ணு என் புருஷ ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இவன் அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போறான். அதை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஒய்ஃப் வெளியே போனதும் இவன் உள்ள போய் கட்டில் கடியில படுத்துக்கிறான். பார்த்தா நைட் ஆனது எவன ஒருத்த வந்து கட்டில படுக்கிறான். அவன் கூட இவன் ஒன்னா இருக்கலாம்னு போகும்போது புருஷங்கால கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஒய்ஃப் பார்த்தரா. உடனே வந்தவங்க கிட்ட சைகிலேயே அமைதியா இருக்க சொல்லிட்டு என் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பரிகாரமா வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்தா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ஹீரோ கேக்குற மாதிரி பேசுறா. உடனே கள்ள புருஷனும் உன்னோட புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம போயிடுது.